டெக் பாஸ் எஸ் ஸ்கேம் சுதர்ஷன் அவங்க மேல லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல ஆன்சர் சொல்லிடுறேன், கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா சுதர்ஷன் டெக் பாஸ்ல வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயி. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க காசு வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, என்னோட கம்பெனி என்ன பேச சொன்னாங்களோ அதை தான் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சுதர்ஷன் சொல்லுவாரு. டெக் பாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பிராண்டிங் கிட்ட என்ன பேச சொன்னாங்களோ அதை தான் நாங்க பேசணும் அப்படி மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே மேல அவங்க வீடியோவோட டிஸ்கிளைமரா, இந்த பொருளை நீங்க வாங்கின காரணத்தால உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு டெக் பாஸ் பொறுப்பே இருக்காது, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்க அடையிற லாஸுக்கு நீங்க தான் பொறுப்பே இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. காசு மட்டும் அவங்களுக்கு, அதனால வர லாஸ் நமக்கு அப்படிங்கிறதான் இதுல ஃபைனலா அவங்க தெரிஞ்சிருக்கு. இதற்கு பிறகாவது நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்க போறீங்க அப்படின்னா அதை சரியா ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. நம்ம டெக் பாஸை ஒரு பார்ட்டியா சேர்த்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு இழுக்கலாம், பட் ஃபைனலா அவங்க அதை